தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரே மகத்தான தலைவர், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடும் எங்கள் மனதின் அதிபதி எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்களே அறிவுறுத்தலின்படி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் இதோ முறையே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடலுடன் தொடங்குகிறது. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். புது யுகம் பிறந்திட மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை கரக இணைய மாறும் நிலைமை பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை ஒளிபெற வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம், ஒளித்தியாக முன்னோரை கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே. நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழக வெற்றி கழகம் வாழி. புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நன்றி.
உலக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத உறுதிமொழி தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை கொடுக்க இதோ வரார்கள். உறுதிமொழி எல்லாருமே கை ஆட்டில் வச்சு. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நமது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக மாவட்ட கழக செயலாளர் திரு திலீப் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தர வந்திருக்கும் கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களை உங்கள் கரகோஷத்துடன் அன்புடன் வருக வருகென வரவேற்கிறேன். மற்றும் மேடையில் வீட்டிற்கும் மாநில தலைமை நிர்வாகிகளையும் அன்புடன் வருக வருக வரவேற்கிறேன். மற்றும் ஒரு இரவில் மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லுக்கு இணங்க அனைவரும் கலந்து கொண்டு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் காலையிலிருந்து இப்பொழுது வரை உற்சாகத்துடன் செயல்படும் கழக தோழர் அனைவரையும் உங்களையும் வருக வருக வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வரவேற்புரைக்கு நன்றி. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் SIR, அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம், இதற்கான கண்டன முழக்கங்களை பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். குழப்பாதே குழப்பாதே, வாக்காளர்களை குழப்பாதே, வாக்காளர்களை குழப்பாதே, குழப்பாதே குழப்பாதே, குழப்பாதே குழப்பாதே, வாக்காளர்களை குழப்பாதே, வாக்காளர்களை குழப்பாதே, குழப்பாதே குழப்பாதே, குழப்பாதே குழப்பாதே, SIR-ஐ காட்டி குழப்பாதே, எத்தனை அழகாட்டி கலப்பாதே, குழப்பாதே குழப்பாதே, குழப்பாதே குழப்பாதே, SIR-ஐ காட்டி குழைப்பாதே, SIR-ஐ காட்டி குழைப்பாதே, அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே, அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே, வாக்காளர்களை அலைக்கழிக்காதே, வாக்காளர்களை அலைக்கழிக்காதே, அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே, அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே, வாக்காளர்களை அலைக்கழிக்காதே,
வாக்காளர்களை அலைக்கழிக்காதே 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே எளிய மக்களை அலைக்கழிக்காதே 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே எளிய மக்களை அலைக்கழிக்காதே பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே விடமாட்டோம் 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 வாக்குரிமையை விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம் 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 வாக்குரிமையை விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம் எளிமையாக்கு 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 எஸ்ஐஆரை எளிமையாக்கு எஸ்ஐஆரை எளிமையாக்கு 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 எஸ்ஐஆரை எளிமையாக்கு எஸ்ஐஆரை எளிமையாக்கு உறுதிப்படுத்து 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 வாக்குரிமையை உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து 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 வாக்குரிமையை உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் 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 எங்கள் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் குழப்பாதே 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 வாக்காளர்களை குழப்பாதே வாக்காளரை குழப்பாதே 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 வாக்காளர்களை குழப்பாதே வாக்காளர்களை குழப்பாதே 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 எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே 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 எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே அலைக்கழிக்காதே 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 வாக்காளர்களை அலைக்கழிக்காதே வாக்காளர்களை அலைக்கழிக்காதே 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 வாக்காளர்களை அலைக்கழிக்காதே வாக்காளர்களை அலைக்கழிக்காதே 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே எளிய மக்களை அலைக்கழிக்காதே 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே எளிய மக்களை அலைக்கழிக்காதே பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே விடமாட்டோம் 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 வாக்குறுதியை விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம் 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 வாக்குரிமையை விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம்
எளிமையாக்கு 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 எஸ்ஐஆரை எளிமையாக்கு எஸ்ஐஆரை எளிமையாக்கு 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 எஸ்ஐஆரை எளிமையாக்கு எஸ்ஐஆரை எளிமையாக்கு உறுதிப்படுத்து 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 வாக்குரிமையை உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து 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 வாக்குரிமையை உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் 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 எங்கள் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட்டு தர மாட்டோம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் 0 0 0 0 வாக்காளர் எண்ணிக்கை 0 வாக்காளர் எண்ணிக்கை 0 0 0 0 0 வாக்காளர் எண்ணிக்கை 0 வாக்காளர் எண்ணிக்கை 0 யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமது நிர்வாகிகள் உரை இருக்கிறது. இதில் முதலாக சென்னை வடக்கு மாவட்டம் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் இரத்தத்தின் இரத்தமான உடன் பிறப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், நேற்று ஒருவர் சொன்னார், நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் வரலாறு தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த வரலாறு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து வரலாறு என்றால் என்ன என்பதை இந்த இடத்துல வந்து பார்த்தா தெரியும். ஏன்னா காசு கொடுக்காம கூட்டக்கூடிய ஒரு கூட்டம் எங்கள் தளபதி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு. இன்றைக்கு இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எல்லாமே போராடி 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 தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடைசியில் பார்த்தீங்களா, நம்மளுடைய வாக்கையும் போராடி பெற்று தரக்கூடிய ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மத்தியிலே ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எங்கள் தளபதி அவர்கள் முன்னின்று எங்கள் பொதுச்செயலாளர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, அது எந்த விஷயம்னா, இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கேன், எனக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுனா எப்படிங்க கொடுப்பாங்க? நான் உயிரோடு இருக்கேன், எனக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஓட்டு எனக்கு இருக்குது, நான் எதுக்கு இன்னொரு ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும்? நான் எதுக்கு தரணும்? நீங்கள் என்ன பண்ணணும், இறந்தவர்களோ இல்லை பெயர் நீக்கம் போன வருஷம் ஓட்டு போடாதவங்க இல்லை வீடு காலி பண்ணவங்க இவங்களை போயிட்டு நீங்கள் அந்த வந்து திருத்தம் பண்ணி எப்பவுமே நடக்கிற ஒரு சட்டம்தான் இந்த தேர்தல் வந்து நடத்தக்கூடிய ஒரு இது. இந்த வருஷம் மட்டும், போன வருஷம் ஒருத்தர் சொன்னார், யார் இந்த சாரு யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு கேட்டால் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கம் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. இந்த சாருக்கும் எங்கள் தளபதி சார் தான் இந்த இடத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி
எங்களுக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு போதும் இந்த மத்திய அரசாங்கத்துடைய கனவு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் இருக்கிற வரலும் பலிக்கவே பலிக்காது. உங்களுடைய ஆட்டம் எல்லாம் வெளி மாநிலங்களோ வட மாநிலங்களோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க. தமிழ்நாடு 2026 தளபதி நாடாக மாறும். ஏன்னா ஒன்று சொல்கிறோம், நாங்கள் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வீட்டுக்கு வராங்க, அந்த இடத்துல டிஎம்கே உடைய வட்டச் செயலாளர் கூட போகிறாரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டு இருக்குதுங்க. எங்கள் தெருவில் இருக்கிறவன் இவர் தளபதி ரசிகர் இல்லை தளபதி தொண்டர் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வீட்டில் ஆளே இல்லை, வீடு பூட்டு போட்டிக்கிறாங்க, போகாதீங்கன்னு சொல்லிட்டு 18 வயசுக்கு உண்டான ஓட்டை தடுக்கக்கூடிய ஆட்சி, மேலே மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பயமா இருக்குதா? 2026 புதிய வாக்காளர்கள் எடுக்க போகும் படை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டாக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரை கொடுத்த திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சென்னை மத்திய மாவட்டம் சகோதரி நிஷாந்தினி அவர்களை உரை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் சேவையில் மகத்தான தலைவர் தளபதி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இரவு பகல் பாராமல் கழக தோழர்களை அரவணைத்து தலைவர் தளபதி அவர்களின் கரங்களை வலு சேர்க்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், கழக கொள்கைகளை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் மாநில நிர்வாகிகளுக்கும், தமிழக வெற்றி கழக பொக்கிஷங்களாகவும் தலைவர் தளபதி அவர்கள் கண்டெடுத்த முத்துக்களான கழக மாவட்ட செயலாளர்களுக்கும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக நிஷாந்தி தமிழரசனின் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கும் நிலையில் தற்போது எதற்கு இந்த அவசர எஸ்ஐஆர்? 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகின்றதா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எழுந்துள்ளது. கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் 30 நாட்களில் எப்படி சாத்தியமாகும்? வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட மாண்புமிகு மோடிஜி அவர்களே, உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கள்ளத்தனம் செய்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோன்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஜனநாயகன் வராரு, அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம், தமிழ்நாட்டில் டாடி டாடின்னு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று. மக்களுக்கான நல்ல திட்டங்களை வரவேற்பதில் தமிழக வெற்றி கழகம் முதலில் ஆதரிக்கும். அதை தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனை எதிரே நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு மோடிஜி அவர்களே, என் வாக்கு என் உரிமை, பெற்ற குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான். தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்புமிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2G வழக்கில் மாட்டியல் உங்க தங்கை கனிமொழிக்காக உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போன ஸ்டாலின் அங்கிள், ஏன் எஸ்ஐஆருக்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், நீங்க ஈடில மாட்டி மோடியிடம் மண்டியிட்ட வரலாறும் தெரியும். எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய சிஎம் சார், அப்புறம் எதுக்கு சார் உங்க கட்சிக்காரங்க பூத் லெவல் ஆபீசர் கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க? எங்க தலைவர் சொன்ன மாதிரி பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது.
உங்க 75 ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவது இன்றைய இளைய தலைமுறைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு. நம்பி வந்தோரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு. மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா, உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது. 1967 CN அண்ணாதுரை எனும் நான் என ஒலித்த குரல், 1977 MG ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல், 2026 விஜய் எனும் நான் என ஒலிக்கப் போகும். வெற்றி தலைவரின் வெற்றி குரல், ஏழைகளின் குரலாக, தொழிலாளர்களின் குரலாக, முதியோர்களின் குரலாக, பெண்களின் குரலாக, இளைஞர்களின் குரலாக, மாணவர்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது தளபதி தங்கை நிஷாந்தி தமிழரசன். நன்றி, வணக்கம். தளபதி தந்த சிங்கப்பெண் அவர் உரைக்கு அரங்கம் நிறைந்த ஒரு கரகோஷத்தை எழுப்பி அவரை பாராட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா? அடுத்ததாக சிறப்புரை வழங்க சென்னை கிழக்கு மாவட்டம் திரு குமார் அவர்கள். தளபதியின் பெயரால் தங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இன்றைய தினத்தில் யார் இந்த விஜய் என்று அகில உலகமும் திரும்பி பார்க்கின்ற அளவிலே சரித்திரத்தில் இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்ற நாளைய தீர்ப்பினுடைய நாயகன் எங்களுடைய ஜனநாயகன் அவர்களுடைய திருப்பெயரால் அந்த அற்புதமான தலைவருடைய புகழ்தனை பாடுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த வேளையில் SIR என்கின்றதான இந்த வாக்காளர் திணிப்பு, சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த திணிப்பு என்கின்ற ஒரு கொடுமையான நம்முடைய வாக்குகளை பறிக்கின்ற மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் கமிஷனை கண்டித்து இன்றைய தினத்திலே எந்த விதமான ஒரு ஜனநாயக குளறுபடி என்றாலும் அவற்றிற்கு முதலாவதாக குரல் கொடுக்கின்ற எங்களுடைய தலைவனுடைய இதயத்தில் வீற்றிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியார் அவர்களே, உங்களை இந்த வேளையில் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இனியவர்களே, எனக்கு முன்னாலே பேசிய அற்புதமான உரையாற்றல்களின் அந்த அளவுக்கு இது இருக்குமா என தெரியாது. ஆனால் நிச்சயமாக மத்திய ஆட்சியாளர்களையும் தேர்தல் கமிஷனையும் உசுப்புகின்ற, அவர்களை பார்வையடை செய்கின்ற இந்த கூட்டத்தினுடைய நிர்ணயிப்பு நிச்சயமாக இருக்கும். இது குழுமி இருக்கின்ற தலைகள் இரட்டுக்கு சாட்சிகள். இனியவர்களே, கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்ப்போமே ஆனால் சகோதரி அவர்கள் சொன்னபடி 1967 பேரறிஞர் அண்ணா ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கினார்கள். அதன் பிற்பாடு புரட்சித் தலைவர் MGR அவர்கள் 1972 ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னாலே நடந்தவைகளால் நிதர்சனமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலும் மக்களை நாங்கள் காக்கின்றோம். இந்த ஆட்சியை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது, குறை சொல்ல முடியாது என்று சொல்லுகின்ற முதல்வர் அவர்களே, இந்த SIR எதிர்ப்புக்காக இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏன் கூட்டல? ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிற திராணி இருக்கா உங்களுக்கு? இந்த SIR-ஐ வலுவோடு எதிர்க்கின்ற அல்லது உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கின்ற ஒரு தைரியம் இருக்கின்றதா? தேர்தல் கமிஷன் தாங்க பிரதானம். அதற்காக எங்களுடைய வாக்குகளை பறிக்கின்ற உரிமையை தேர்தல் கமிஷன் யார் கொடுக்கிறது? வாக்காளர்களுடைய அடிப்படை உரிமை தேர்தல் கமிஷன். அந்த உரிமையை காக்கக்கூடியது தேர்தல் கமிஷன். SIR என சொல்லப்படுகின்றது சிறப்பு வாக்காளர் திருத்தமே எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்கள் தளபதி அவர்கள் நேற்று பார்த்துருப்பீங்க,
மீடியாக்களிலும் ஆடியோக்களிலும் ஒரு சிறப்பான சொற்பொழிவை குறைந்தபட்சம் 7 நிமிடம் தளபதி அவர்கள் உரையாற்றினார்கள். அதை கண்டிருக்கின்ற அனைவருக்குமே தெரியும் எங்கள் தளபதியினுடைய நியாயமான கோரிக்கைகள், அவருடைய அற்புதமான சிந்தனையில் உதித்த இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் நம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீட்டிருக்கக்கூடியது. ஆகவே இளையவர்களே, இந்த அற்புதமான மேடையின் வாயிலாக நாங்கள் எச்சரிக்கின்றோம். எந்த ஒரு நிகழ்வாயினும் கூட அவற்றிற்கு முதலாவதாக ஜனநாயக ரீதியில் தார்மீக ரீதியில் குரல் கொடுப்பது எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் என்பதனை தெளிவுபடுத்தி கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் புஷியார் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலா முருகன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக வடசென்னை வட மாவட்டம் சகோதரி சீதா நடராஜ் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தையே வெற்றியின் பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரே கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்க நாம இவ்வளோ பேர் ஏன் கூடியிருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சார் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இந்த திருத்தம் எதுக்குங்க? இந்த திருத்தம் தான் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த சாரோட இன்டென்ஷன் எதுக்கு? 6.5 கோடி மக்கள் ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க, சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. 6.5 கோடி மக்களோட ரிவைஸை ஒரே மந்தில் எப்படிங்க ரிவைஸ் பண்ண முடியும்? இது யாருக்கு வைக்கிற செக்கா நினைக்கிறீங்க? மக்களே, நீங்க சொல்லுங்க. எத்தனை சார் வந்தாலும் எத்தனை ரிவிஷன் வந்தாலும் நம்மளோட ஓட்டு 2026ல யாருக்குங்க? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, தலைமைக்கே கேட்ட அதிரணும். இன்னும் பத்தாது. இதுதாங்க, இதுதான். உங்க மனசுல எல்லாம் கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா தகர்த்திடுங்க. 2026 ஒரே சொல்யூஷன், எங்களோட தளபதி மட்டும்தான். மதன்ற பேர்ல டிவிஷனு, மக்கள் வீட்டில் ரிவிஷனு. ஆனா இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கே பாய்சனு. யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் மக்களே. விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. 2026 ஒரே டார்கெட், நம்மளோட தளபதி தலைவர் அவர்கள் மட்டும்தான். வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு மட்டும்தான். தமிழ்நாடே கண்ணுக்கு தெரியாதாம்பா பிஜேபிக்கு. ஆனா 2002ல வந்த SIR கண்ணுக்கு தெரியுதான் நம்மளோட மோடிஜிக்கு. அது எப்படிப்பா? வெளியிலன்னு வந்துட்டா 2 பேருமே வந்து எனிமிஸ். ஆனா நம்ம டிவிக்கேன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே அவ்வளோ ஒரு பெஸ்டீஸ். 6.5 கோடி மக்கள் விஷயத்தை அசால்ட்டா ஒரே மந்த்ல ரிவைஸ் பண்ணிடுவாங்களாம். என்ன மக்கள் என்ன முட்டாளே நினைச்சீங்களா? மக்கள் என்ன முட்டாளே நினைச்சாங்களா? என்ன மக்களே நீங்க சொல்லுங்க. நம்மளுக்கு ரிவிஷன் வேணுமா, டிவிஷன் வேணுமா, சொல்யூஷன் வேணுமா? அந்த சொல்யூஷனை எங்களோட தளபதியால மட்டும்தாங்க கொடுக்க முடியும். 6.5 கோடி மக்கள் வீட்லயும் போயிட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்க. எல்லாரோட வீட்லயும் சொல்லுவாங்க தளபதி, வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான்ட்டு. அப்ப தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, 6.5 கோடி மக்கள் ஒன்றையும் சாதாரணமா இன்னைக்கு தீர்மானம் பண்ணதில்ல. எங்களோட தலைவர் எப்ப கட்சின்னு ஒன்று தொடங்கினாரோ அன்னைக்கு மனசு வச்சாங்க. எங்களோட மனசும் சரி, எங்களோட ஓட்டும் சரி, எங்களோட தளபதிக்கு மட்டும்தான் 2026ல. இவங்களை பற்றி பேசணுன்னா பேசிட்டே போகலாம். ஆனால் நேரத்தோட அருமையை கருதி நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். ஒரு விஷயங்க, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் சாரை காணோம். இப்போ புதுசாக ஒரு சாரை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வைக்கிறாங்க, காணாம போக வைக்கிறாங்க. தளபதி ஸ்டைலில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி. அடுத்ததாக சென்னை வடகிழக்கு மாவட்டம் சகோதரி பியோலா.
பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாரக மந்திரம் கொண்டு தலைமை தொடங்கி கடைநிலை தொண்டன் வரைக்கும் வழிநடத்தி செல்லும் எங்கள் அரசியல் ஆசான் அவர்களை வணங்கி எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களையும் வாழ்த்தி எங்கள் தளபதி இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்த இந்தியால 96 கோடிக்கு மேல இருக்கிற வாக்காளர்களை கொண்ட ஒரு நாடு, நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு எலக்டோரல் சிஸ்டத்தை கொண்டவங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய மாநிலத்தோடைய எலக்டோரல் சிஸ்டத்தை ஒரு மாசத்துல இந்த எஸ்ஐஆரை கொண்டு முடிச்சிருவாங்க. இந்த எஸ்ஐஆர்னு போகிற வழியெல்லாம் எல்லா இடத்துலயும் எதாவது பேச்சு. ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், மோடி சார் நிறைய சார தமிழ்நாட்டில் எங்க தளபதி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவரு. இந்த சார் வந்தாலும் சரி, எந்த சார் வந்தாலும் சரி, எல்லா சாருக்கும் ஒரே பதில் தான். 2026 தொடங்கி நிரந்தர முதலமைச்சர் எங்கள் தளபதி அவர்கள். என்ன ஒரு மைண்ட் செட்ல இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னுமே சுத்தமா தெரியல. இந்த 2025க்கு அப்புறம் வந்த வாக்காளர்கள் எல்லாரும், அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸையோ உறவினர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. நானும் கொடுப்பேன், எங்க அம்மாவும் கொடுப்பாங்க. எங்க அம்மாவது ஒரு அட்ரஸ்ல இருக்கும், எந்த ஒரு அட்ரஸ்ல இருக்கும், எந்த ஒரு ரிஜெக்ட் ஆகும், எங்க அம்மாவது ரிஜெக்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே தமிழக மக்களுக்கு அவங்க சொல்ல போறது உன் ஓட்டு கோயிண்டா. இதுதான் பிஜேபியில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க போற நீதியா? இல்ல ஏக் பிளேட் பானிபுரி ஆவோ பையா அப்படின்ற மாதிரி வட மாநிலத்தவரை கூட்டிட்டு இங்க வச்சு தமிழ்நாட்டில் பாஜக கால் விடணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. இங்க ஆல்ரெடி ஆண்டுட்டு இருக்கவங்களே தளபதி அவர்களை பார்த்து இருக்கிற பயத்தில் தான் மாநிலத்தில் அவங்களால எந்த தளபதியை எதிர்க்க முடியல அப்படின்ற பயத்துல தான் ஒன்றிய ஆட்சி மூலமா நம்மளை ஏவி விட்டுருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து போராடுவோம். ஏன்னா நிறைய பிரச்சனை பண்ணிட்டோம், ஒரு துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம். நம்ம என்னெல்லாமோ பிரச்சனை பண்ணோம், எவ்வளோலாம் தில்லுமுள்ளு பண்ணோம், படிப்படியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த நீதியை தட்டி கேட்டு திரும்பவும் தமிழக மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு மாவட்டத்தில் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. வெறும் கட்சியாக இல்ல, மக்களாக, தளபதியின் உறவாக, தங்கையாக, அண்ணனாக, தம்பியாக, அம்மாவாக ஒவ்வொரு இடத்துலயுமே தன்னுடைய ஆதரவை ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச மட்டும் எஸ்ஐஆரை எளிமையாக்குங்க. இல்ல எளிமையாக்க முடியலையா, பழைய எஸ்ஆர்ஆர் அந்த முறையை 2024 கடைபிடிக்கப்பட்ட அதே முறைமையை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி தமிழனுடைய ஓட்டு கிடைக்கும் வரை போராடுவோம். ஏனென்றால் நாங்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூண்கள். தளபதி மட்டுமில்ல, தளபதியினுடைய தொண்டன் வரைக்கும் அதே தான் இருக்கும். அதனால முடிஞ்ச மட்டும் எங்களுடைய ஓட்டுகளையும் எங்களுடைய வாக்குரிமைகளையும் வாழ்வுரிமைகளாக நாங்கள் கேட்கிறோம், அதை கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த முறைமைகளை ரொம்ப சிம்பிளாக்குங்க. ஆன்லைன் ப்ராசஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் ப்ராசஸ் ஆகட்டும், பிஎல்ஓக்களை காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. திமுகவுடைய நிர்வாகிகள் வீட்டில் இருக்காங்களா, இல்ல ஸ்கூல்ல இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் நீங்க போடுறீங்க. அவங்களுக்கும் அந்த பிரைவேட் வேலையும் கவர்மெண்ட் வேலையும் இருக்கும். இந்த ப்ராசஸையும் பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு மாசம் பத்தாது. நீங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அது நடக்காதுன்றத மிக திட்டவட்டமா சொல்லிக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உடல் மண்ணுக்கு உயிர் தளபதி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக சென்னை வடக்கு மாவட்டம் வட மாவட்டம் அக்கா தேவகி அவர்கள். எஸ்ஐஆர் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான், எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்தண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே, தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர்
வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேக்குதா? ஒரு பாட்டு ஒன்று சொல்றேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. ஏன் நான் முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் காட்டிட்டு நிற்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. இந்த சாரை இவங்க என்ன போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம். எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்லை, எவன் செத்து போயிட்டான், இவன் காலி ஆயிட்டான், இவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கம். ஓ இன்னும் பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிற, ஒன்றுமே கிடைக்காது. அடி சேரு கூட கிடைக்காது. ஜலிச்சு எடுத்துருவோம், நாங்கள் ஜலிச்சு எடுத்துருவோம். திருடாதே வாக்கை திருடாதே, திருடாதே வாக்கை திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாம தான் ராஜா தீ ராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நின்றுக்கிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது. இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனால் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக ஓட்டு போட்டு என்னை பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்கே போய் சொல்கிறது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ?
அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை இல்லை அப்பா அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்பா வர போகிறாரு. நீங்கள் எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலைன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பாக ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யலை இதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? புரிஞ்சு தானே ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணா குழப்பட்டோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படா மாற்றி போடுவோம், எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம், சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்து நிற்குது. எங்கள் அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்து நிற்குது. அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துன்னு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இதை வந்து எந்த கொம்பனாலையும் சும்மா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்ட வேணா அசைக்க வேணாம், சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலாக நிற்போம். கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. இப்போதான் சூரகம் சம்மாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு ஒரு கீதையில் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் வருது. அண்ணா அடிமதி குத்தா சொல்லிடுறேன். நல்ல விஷயம் தானே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. இது என்ன கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விரித்தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க, அதர்மத்தை அழிக்க, நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன். இப்போ அதான் நடந்து நிற்குது. இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான், என் தளபதி தான். அதுதான். அதனால் மக்களே விழிப்பாக இருங்க. இந்த எஸ்ஆர் பற்றியா கவலையே படாதீங்கம்மா. விழிப்பாக இருங்க. செத்து பந்தெல்லாம் பிடிச்சி இழுங்க, காலி பந்தெல்லாம் பிடிச்சி ஒரே அமுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ஓ இருக்காங்கல்ல, நம்ம பகுதியிலே போட்டிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் விழிப்பாக இருங்க. தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய். நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா? இதுதான் முக்கியமான டியூட்டி. தளபதியை செஞ்சார்ஜு கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி. இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். ஒரு திருட்டு ஓட்டு, செத்து போன ஓட்டெல்லாம் ஊழலன்ற ரெக்கார்டை நாம் ஏற்படுத்தணும். ரெண்டாவது, சில பகுதிகளன்னா பிஎல்ஓக்கு தாவேக்கனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப்பு கிடையாது. நான் கூட போனேன், வீடு கூட போய் கதவு தட்டினேன், ரீடிங் எடுக்கிற மாதிரி கதவு தட்டினேம்மா. தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க, போய் ஓட்டு செக் பண்ணிங்க. ஏங்க நீங்கள் யார்? நீங்கள் போங்க. என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுகக்காரு. அவர் பொதுமக்களாக இருந்தால் நான் விட்டுருப்பேன். அவரே திமுகக்காரு. நான் என்ன போய் சொல்கிறது? நீ முதல்ல போனேன். நான் நீ முதல்ல போ, நான் போகிறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும் வசார்பாடி. உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும் வசார்பாடி தேவைக்குன்னு. உன் மூஞ்சி தெரியாதே. என்னது மக்களுடைய இது? நான் ஃபேஸ் வேல்யூ தான். அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி, தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. அதனால நம்ம எந்த கவலையும் பட வேணாம். வெற்றி நமது, நாளை நமது. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக சென்னை வடமேற்கு மாவட்டம் சகோதரர் அரி அவர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற தத்துவத்தினை முன்வைத்து
பிறப்பால் அனைத்து மனிதர்களும் சமம் என்கிற கொள்கை கோட்பாட்டினையும் முன்வைத்து அலைகடலென திரண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், என் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழ்நாடு சந்திக்கும் அவலநிலை அதுவே மக்களின் மனநிலை. இன்று தமிழ்நாட்டின் நிலைதான் என்ன? மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதனின் பிறப்பு சான்றிதழ் ஒரு சிறிய பிழை வந்தாலும் அவன் தனது முழு ஆவணத்தை அழிக்கப்படுகின்றன. அதாவது பர்த் சர்டிபிகேட்ல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் வந்தாலும் அவனுடைய முழு ஆவணங்கள் அவன் தன்னுடைய ஆவணத்தையே இழக்கும் அந்த தருணம் ஏற்படுகிறது. அதே மாதிரி தாங்க இந்த SIRனு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக 6,36,00,000 மக்களின் வாக்குரிமையை வெறும் 30 நாட்களில் முடிக்கிறோம்னு சொல்றாங்களே, இது நியாயமா? இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா? மக்களே, நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உரிமை இருந்தாலும் அது ஒரு வாக்குரிமை மட்டும்தான். ஆனா இங்க என்ன நடக்குது? புதிய வாக்காளர்களின் பெயரை தவறுதலா நீக்கப்படுறான்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய நாளைய தூண்கள் என சொல்லப்படும் இளைஞர்களின் வாக்குகள் இந்த இடத்துல இன்டைரக்டா பறிக்கப்படுதே. இதுதான் உங்கள் ஜனநாயகமா? இதுதான் நம் நாட்டின் ஜனநாயகமா என்று கேள்விகள் பல எழும்புகின்றன. தமிழகத்துல எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க அரசியலுக்கு புதுசுன்னு. ஏயா, அந்த புதிய கட்சி தாயா இந்த SIRக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவித்த கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இது போன்ற அவலநிலை வந்தாலும் சரி, இது போன்ற எந்த ஒரு அவலநிலை ஏற்பட்டாலும் ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அந்த இடத்தில் ஒரு கட்சியின் தலைவர் முதல் கடைக்கோடி தொண்டன் வரை முதல் முன்னிலை வகிக்கப்படுமாவே ஆனால் அது வெறும் தமிழக வெற்றி கழக தோழர்களால் மட்டும்தான் முடியும். ஜனநாயகம் பறிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்குவோம். ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க எங்கள் ஜனநாயகனை என்றும் நிலைநிறுத்துவோம் என்று இந்த இடத்தில் உறுதிமொழிந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் எனது பாசமிகு மாவட்ட செயலாளர் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தனிகா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜயண்ணா அவர்களின் அறிவுறுத்தலின்படி, கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி SIR திருத்தத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கழக தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த SIR திருத்தம் என்பது நமக்கு தேவையா? இந்த நிலைமையில் இது தேவையில்லாத ஒன்றுதான். இந்த SIR திருத்தம் மேற்கொண்டதால் மட்டும்தான் பீகார் தேர்தலில் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த SIR திருத்தத்தை நடத்தணும்னா அதுக்கான நேரங்கள் தேவை. அதாவது ஒரு எக்ஸாம் பேப்பரை ஒரு டீச்சர் திருத்துறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக திருத்துறதுக்கான நேரம் தேவை. அதனால தான் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் அந்த எக்ஸாம் பேப்பரை திருத்துறாங்க. அப்படி திருத்தினாதான் அந்த மாணவனுக்கு முறையான மதிப்பெண் அந்த ஆசிரியர் கொடுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த SIR-ஐ இந்த 2026 தவிர்த்துட்டு 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் நிறைய நேரம் எடுத்து மேற்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த எனது மாவட்ட கழக செயலாளர் திரு ECRP சரவணன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சென்னை தென்மேற்கு மாவட்டம் திரு ஜவஹர் அவர்கள். எங்கள் தலைவர் விஜய் என்பது எங்களது உணர்வு, எங்களது உணர்ச்சி, எங்களுடைய எழுச்சி, எங்களுடைய மக்கள் விரும்பும் முதல்வர் அவர்களை, எங்கள் தலைவரை வணங்கி எங்கள் கழக பொதுச் செயலாளர், எங்கள் வழிகாட்டி, எங்கள் ஆசான், எங்கள் குரு அண்ணனை வணங்கி
மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் அனைவரையும் வணங்கி அன்பு செல்லுங்கள். தளபதியின் இதயத்தில் இருக்கும் கோடான கோடி நண்பிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஏஆர்னா என்ன? 18 வயசு இருந்தா வாக்காளர் பட்டியலில் இருக்கணும், இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் நீக்கணும். இதுதான் எஸ்ஐஆர். 1951 இருந்து 2004 வரை 8 முறை எஸ்ஐஆர் நடத்தினீங்க. அதன் பிறகு 20 ஆண்டு காலம் சென்று கடந்த 2024 அக்டோபரில் எஸ்எஸ்ஆர் 3 மாதங்கள் ஜனவரி வரை நடத்தப்பட்டது. அதுல ரிவிஷன் சொன்னீங்க. அந்த ரிவிஷன்ல 3 மாசம் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் வாக்காளர் அட்டையெல்லாம் புதுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அந்த வாக்காளர் அட்டைய வாக்காளர் பட்டியல ஏன் வெளியில? இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு வந்து முன்னுக்கு முரணான இந்த எஸ்எஸ்ஆருக்கும் எஸ்ஐஆருக்கும் இடையில பிரச்சனைன்றதால பல குளறுபடிகள் பீகார் தேர்தலில் இறந்தவன் உயிரோடு இருக்க மாதிரி இருக்கு, உயிரோடு இருக்கவன் இறந்த மாதிரி இருக்கு. இப்படி பல விஷயங்கள் முன்னுக்கு முரணா இருக்கிறதால தான் நாங்க இதை எதிர்க்கிறோம். நவம்பர் டிசம்பர் மாதங்கள் அது கொடுத்த மாசம் ஒரே ஒரு மாசம் நவம்பர் டிசம்பர் கொடுத்துறீங்க. இந்த ஒரே ஒரு மாசம்ன்றது ரொம்ப கால அவகாசம், ரொம்ப கம்மியான கால அவகாசம். இந்த கால அவகாசத்தில் மழை காலம் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் அதிகமாக வருது. அதனால மழை காலத்தில் வாக்காளர்கள் வந்து பிஎல்ஏ போயிட்டு பிஎல்ஓ கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிரமம். சரி, நான் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய முறையை முடிக்கிறேன். காமராஜர் ஆட்சி எப்படி தமிழகத்தில் 60 ஆண்டுகள் ஆகியும் பேசப்படுகிறதோ அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் பேசப்படும். தமிழகத்தின் வரலாறாக தளபதி நிச்சயம் வருவார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக மத்திய மேற்கு மாவட்டம் சகோதரி புவனேஸ்வரி. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க எல்லாத்தையும் எண்ணி என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டு தான் எங்கள் தளபதி இந்த அரசியலுக்கே வந்திருக்காரு. அதனால நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி என் உரையை நான் ஆரம்பிக்கிறேன். எஸ்ஐஆர், அதாவது இது நம்மளுடைய வாக்கை வந்து திருத்தம் செய்ய போகிறாங்களாம். அதுவும் எப்படி திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எல்லா பூத் ஆஃபீஸருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீடாக வந்து படிவத்தை கொடுத்து அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவங்க. ஆனால் இப்போ இந்த பூத் மெம்பர்ஸ் அப்படி பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா பூத் மெம்பர்ஸே அங்கே வர்றதில்ல. அங்கே வர்றது மொத்தமும் ஆளுங்கட்சியும் சோ கால்டு அப்போசிஷன் கட்சியும் தங்களை தாங்களே பெரும்பான்மையே இல்லாமல் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதற்கான வேலை ஒன்றும் பார்க்கறது கிடையாது. 2016ஆம் ஆண்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மோடியா இல்லை இந்த லேடியான்னு கேட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட கட்சியில் இருக்கவங்களே இன்னைக்கு இவங்க எஸ்ஐஆர் கொண்டு வர்றது கரெக்டு தானே, நீங்கள் தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒரு அறிவே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். மக்களின் உரிமையை காக்க தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே உடன் நின்று இருக்கு. நம்மளுடைய அறியாமையை இவங்க ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க. மக்களே, நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்றும் தமிழக வெற்றி கழகம் உடன் இருக்கும். எங்கள் போராட்டம் மக்களின் நலனுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் தான் மட்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. நான் மக்களிடமே கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்கள், 2026இல் முதல்வர் யார்? மக்கள் விரும்பும் முதல்வர் யார்? மாற்றத்திற்கான தலைவர் யார்?
அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மற்றும் எனக்கு முதன்மையாக வாய்ப்பளித்த அன்பு அண்ணன் பழனி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். மாவட்ட செயலாளர்கள், அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், கழக தோழர்கள், தோழிகள், அண்ணன் தமிழகத்தின் முதல்வர், வேட்பாளர் அல்ல 2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அதாவது பொதுக்குழு முடிஞ்சவுடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமாக கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா. பெரிய பெரிய மீடியா, யூடியூப்பு எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசை கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். என்னால் நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா, தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிச்சுக்கிறோம். அதாவது அண்ணன் நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், இனிமேட்டு அடிக்கடி சென்னையில் ஒரு கூட்டம் போடுங்கண்ணே. இந்த ஒரு வாரமா என்னென்னலாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு அப்படியே காதல் அப்படியே ஒரு திமுகவை பற்றி எப்படி பேசினாங்கன்னா, உண்மைகளை பேசும் பொழுது அப்படிதான் வந்து அவங்க பழக்கம். அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 15-20 வருஷமாக அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில் அவங்களோட உடலை வச்சு ஒரு அசிங்கமாக பேசின கட்சி தான் திமுக. அதனால் இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம தலைவர் சொல்லுவார், நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம், அதில் அசிங்கமும் வரும் நல்லதும் வரும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு 26ல் தலைவரை முதல்வராக்குறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம். அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்கிறோம். ஆனால் நேற்று நைட்டிலிருந்து நம்ம அப்போ நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை முதல்வர் சார், என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க. இதே திமுக போன வாரம் 5 அடிக்கு மேடை போட்டாங்க. இப்போ இல்லை 5 அடிக்கு போடக்கூடாது, 3 அடிக்கு தான் போடணும். ஏன் 3 அடிக்கும் 5 அடிக்கும் என்ன பிரச்சனை? முதல்வர் அவர்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு 5 அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்லை உங்கள் பையனுக்கு பிடிக்காதா? ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ நிர்வாகிகள் பிரச்சனை. இங்கே இருக்க தோழர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க. இங்கேருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு 50 மீட்டர் கிடையாது. ஆனால் நம்ம தோழர்கள் இங்கே இருக்கவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. என்ன ஒரு அநியாயம்! ஏன் அப்போ நாங்கள் வந்து உங்கள் ஒன்றிய அரசை எதுக்கக்கூடாதா? உங்கள் மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்கள்? நான் ஒன்று தான் கேட்குறேன். தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடலை சொல்லுங்க? நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடலை? உச்ச நீதிமன்றத்தில் நீங்க மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு? அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க, சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வவுஃபுக்கு எதிராக நம்ம தான் கேஸ் போட்டோம். நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க. ஆனால் திமுக போட்ட கேஸில் அங்கே வாதாடவே இல்லை. அங்கே இருக்க வழக்கறிஞர்கள் கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் நம்ம வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் அந்த மாதிரி வக்ஃபுக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்கள் கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும். திமுக யாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா? திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி. தமிழக அரசு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல?
இதுதான் மறைமுக கூட்டணி. இங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ சில உண்மைகளை வந்து முக்கியமா நேற்று தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும். 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமோ எஸ்ஐஆர்னா என்ன, மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம், எத்தனை விவசாயிகள் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை வைக்கிறதுக்கும் இல்லை வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் காலையில் 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு 9 மணி ஆகும். வீட்டில் யார் இருப்பா? அப்போ யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டில் காலையில் 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஒரு மீனவர்களாகட்டும், ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும், எல்லாருமே வீட்டு காலையில் கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும். காலையில் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மதியானம் வந்து ஒரு பழைய சோதை கையில் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. இப்போதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க. அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி, தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு, ஆனால் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது, இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது, இதை முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்போ இந்த ஓட்டர் ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை, அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தாரு பாருங்க, இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும். ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்லை நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணியிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? அப்ப அவருடைய ஒரு காணொளி 3 கோடி பேரை நேற்று நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த செய்திகளும் இதை நோக்கி தான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்கார். இது எந்த தலைவரும் செய்யல இது வரைக்கும். நான் சேலஞ்சா சொல்றேன், எங்க தலைவர் இந்தியாவில் எந்த தலைவரும் செய்யல. அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம்? உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது. நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி 1967 77க்கு அப்புறம் நம்ம தலைவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஆவார். இது உறுதி, இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த வெளிப்படை தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள், கிளைக்கழகம், ஒன்றியம், பிஎல்எல் இருக்கக்கூடிய தோழர்கள், இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார். ஒரே ஒரு ஓட்டர் டெலீட் பண்ணா கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார். நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள், பொறுப்புகள் என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட 68,000 பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சிட்டாங்க. அதுல 30 நாள்ல முடிக்கணும். கிட்டத்தட்ட 6,41,00,000 பேர். அப்ப 30 நாள்ல எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு. பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன? அங்க ஆளுங்கட்சியும் அவங்க தான், தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள், ஒன்றிய அரசும் அவங்க தான். ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வித்தியாசம் ஒன்று இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒன்றிய அரசு வேற, அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க, தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து, என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், ஒரு குறைந்தபட்ச ஊழியர்
இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் வந்து எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கான எந்த பணி செய்யல. ஒட்டுமொத்த அரசு ஊழியரும் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையாக எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளை கழகத்தில் இருக்கவங்களும் வார்டில் இருக்கவங்களும் இந்த பிஏல இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இது வந்து அணித்தள்ளணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை, எல்லாரும் அணித்தள்ளணும். ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப. ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நீ சும்மா இருங்கம்மா, நீ ஏன் போறீங்க, இந்த 200 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம், இந்த 50 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா, ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போகணும். 350 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பூத்துலையும் போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும்? அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க. அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா, இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க, இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க? இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை, ஒன்றியம், எம்எல்ஏ, எம்பிஸ். இதுக்கு தான் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு, நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே, இதுக்கு தான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, கடுமையாக உச்சநீதிமன்றத்தில் நம்ம போராடும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக. அதே மாரி இங்க நடத்தப்பட்டால், அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய 6,41 லட்சம் ஓட்டர்ஸ், அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி 18 வயசுல இருந்து 22, 23 வயசுங்கள இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்றவங்க. அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம தான் உருவாக்கணும். விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். மக்களுடைய எழுச்சி, பெண்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அது ஓட்டாக மாறணும். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்கள் 70 வருஷம் கட்சி, 50 வருஷம் கட்சி. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். 1971 எம்ஜிஆர் கடுமையாக வேலை செஞ்சார் திமுகக்காக. 200 தொகுதி மேலே ஜெயிச்சிட்டாங்க. 72 எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க, அப்படியே வெளியே துரத்திட்டாங்க. தோழர்களை யோசிச்சு பாருங்க. வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்தது 1949 அண்ணா உருவாக்கின திமுக, பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய பொருளாதார பலம், 200 எம்எல்ஏ, மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர். 72 வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது. இப்போ சொல்றாங்களே, இப்போ நம்ம செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது 26 வயசு. நம்மள மாதிரி தான் இங்க இருக்கீங்களே, 26 வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர். அப்ப 77 எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார். அப்ப அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா? எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது, அவர் நடிகர், அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது. நாங்க 1949 கட்சி வந்திருக்கோம். கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒன்று தான். நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, மக்களை கூப்பிடுறீங்க, மக்கள் வர மாட்டேங்கிறான். எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார். இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய கட்டமைப்பு மக்கள். எங்க கிட்ட கிளை இருக்கு, ஒன்றியம் இருக்கு, ஊராட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை 2026 நீங்க திமுக பார்க்கும், எல்லா கட்சிகளும் பார்க்கும். அதுக்குதான் நேற்று சொன்னாரு, எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க, இளைஞர்களாம் வந்து நில்லுங்க. அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றி இருக்கு. இதுதான் உண்மை. அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக. இது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்கன்னா, திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுகவோட அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41 லட்சம் மட்டுமில்ல, புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன். இதுல பல தலைவர் பேசின அந்த 9 நிமிஷம் வீடியோல இதுல என்னென்ன சிக்கல்கள், ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை, நம்மளால ஆன்லைன்ல லாகின் பண்ண முடியல, ஒரே ஃபோன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க. இந்த சிக்கல்கள்லாம் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார். அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார். ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள், நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியாவில் பேசுறதோட
நம்ம கூடிய சீக்கிரத்தில் பொதுச்செயலாளருக்கு அனௌன்ஸ் பண்ணுவார், நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும். கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றியம் முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும். கையில் கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்காம போயிடுவாங்க. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதுல இருக்க சிக்கல்கள் தெரியாது. மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே சிக்கல்கள் இருக்கு. ஸோ இதுக்காக நம்மளோட கட்சி வீட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி வந்து முதல்வர் வேட்பாளர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும். வீடு வீடு செல்லணும், அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பார்க்கணும். பார்த்த பிறகு இதில் கட்சி வித்தியாசமே வேண்டாம். அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஹலோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரே மகத்தான தலைவர், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடும் எங்கள் மனதின் அதிபதி எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்களே அறிவுறுத்தலின்படி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் இதோ முறையே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடலுடன் தொடங்குகிறது. அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடனடவென நடக்கும். தரை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும். இனம் விடுதலை இணை சுவைக்கும். ஒளி நிரந்தரம் என நிலைக்கும். இல்லாமல் போராடு வெல்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை. ஐயா வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இது இரட்டை போல் யானை. வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இது இரட்டை போல் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே,